வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். ஒரு பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமான அம்சமாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் தான். அப்புறம் அந்த வெப்சைட் வந்து கூகுளில் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு லீட்ஸ் ப்ளஸ் பிஸ்னஸ் என்கொயரிஸ் நிறைய வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு எப்படி ரேங்க் பண்ண வைக்கிறதுன்ற ஃபேக்டர்ஸ்லாம் நான் என்னோடய ப்ரீவியஸ் செஷன்ஸில் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ரேங்க் பண்ண வைக்கிறதுன்றது லாங் டேர்ம் ப்ராசஸ். அதாவது ஒரு தடவை ரேங்க் ஆகிடுச்சுன்னா அப்படியே நம்ம விட்டுற முடியாது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் அசந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உடனே வந்து இன்னொரு வெப்சைட் எது வந்து அந்த கீவேர்ட்ஸ் ரிலேட்டடாக அதை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னைன்னு சர்ச் பண்ணும்போது அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுற வெப்சைட் யாமல் இருக்காமோ அந்த வெப்சைட் எடுத்து வந்து கூகுள் வந்து டாப்பில் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தடவை வந்து நம்ம ரேங்க் பண்ணிட்டோம்னு நம்ம விட்டுட்டோம்னா வேறு வெப்சைட்ஸ் எல்லாம் ரேங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு காரணம் காம்படிட்டர்ஸோட குவாலிட்டி ஆஃப் தி வெப்சைட் இருக்கலாம், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அதனால் நம்ம கண்டினியூஸ் ப்ராசஸில் அதை இன்வால்வ் ஆகியிருந்தால் தான் நம்மளோட வெப்சைட் வந்து டாப் ரேங்கிங்கில் இருந்துகிட்டே இருக்க முடியும். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து பிளாக் வச்சுருக்கிறது தான். அதாவது நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து உங்களோட வெப்சைட்டில் செல் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் வந்து கூகுளில் ரேங்க் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் டவுன் தி லைனில் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேறு யாருனா ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட் பேஜில். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸை நம்மளோட வெப்சைட்டில் போட்டுகிட்டே இருக்கும்போது கூகுள் வந்து நம்மளோட வெப்சைட்டை ஸ்கேன் பண்ண ஆரம்பிப்பான். ஓகே, இவங்களோட வந்து வெப்சைட்டில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டுட்ருக்காங்க, குவாலிட்டி ஆஃப் தி ஆர்டிகல்ஸ் வந்து நல்லாயிருக்கு, அவங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஆர்டிகல்ஸும் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வெப்சைட் வந்து டாப் ரேங்கிங்லேயே வச்சுருப்பான். ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் தி ஆர்டிக்கல் வந்து எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா கூகுள் வந்து பேஸ்ட் ஆன் தி என்கேஜ்மெண்ட் தான். ஒரு ஆர்டிக்கல் வந்து உங்கள் வெப்சைட்லேயே உங்கள் பிளாக்லேயே போய் போடுறீங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அவங்களுக்குள்ள சர்க்குலேட் பண்ணி அதை வைரல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்ம வெப்சைட்டில் பண்ணுற ஒரு சின்ன சேஞ்ச் கூட பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து பெருசாக பூம் பண்ணும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து வைரல் ஆகணும், நிறைய பேர் ஷேர் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும், வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சோஷியல் மீடியாவுக்கு ஷேர் பண்ணுற ஒரு சின்ன ப்ளகின் இருக்குது. அந்த ப்ளகினை வந்து நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளாகில் இருக்க ஆர்டிகல்ஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மல்டிபிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஷேர் பண்ண முடியும். அது எப்படின்றது நீ செஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க நம்ம செஷனுக்கு டைரெக்டாக போயிடலாம். பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க என்னோடய எபிசோட் 10 வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய எபிசோட் 10 வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஒரு பிளாகை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஆர்டிக்கல் எழுதுறதுன்றது அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் பிளாக் வந்து உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேரெக்டாக என்னோட வெப்சைட் மை டிஜிட்டல் பிராண்ட்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் நான் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்க்ரோல் பண்ண ஃபேஸ்புக்குன்ற ஐக்கான் வருது. அதே போல் பிளாக்ன்ற செக்ஷன், என்னோட பிளாக் செக்ஷன் வந்து இதில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் போடுறேன். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ஐக்கான் வருது. அதில் வந்து விசிட்டர்ஸ்ன்ற பேஜை கிளிக் பண்ணால் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆர்டிக்கல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிக்கல் கீழே வந்து பார்த்தீங்கன்னாலும் சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அப்படியே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு ஷேர் பண்ண முடியும். இப்போ நான் இது வந்து என்னோட இன்னொரு வெப்சைட் mydigitaltimo.inன்ற வெப்சைட்டில் வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இதுதான் என்னோடய பிளாக் செக்ஷனுக்கு. இந்த பிளாக் செக்ஷனில் எந்த ஒரு சோஷியல் மீடியா ஐக்கான் ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வெப்சைட்டோட WP-admin, அதாவது வேர்ட்ப்ரெஸ் அட்மின் டேஷ்போர்டுக்கு போய்ட்டு அந்த கரஸ்பாண்டிங் ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வந்து எனேபிள் பண்ணி காட்ட போகிறேன் என்னோடய போஸ்ட்டில். இப்போ வாங்க, நான் வந்து என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்னோடய டேஷ்போர்டுக்கு லாகின் பண்ணிடுறேன். வழக்கம் போல் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போயிடுங்க, ப்ளகின் செக்ஷனுக்கு போயிடுங்க. ப்ளகின் செக்ஷனில் போய்ட்டு ப்ளகின் ஆட் நியூ ப்ளகின் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, ஆட் நியூ ப்ளகின் கொடுங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா ஐகான்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா ஷேர்னு கொடுங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இப்போ ரிலவெண்ட் ப்ளகின்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? நீங்கள் எந்த ப்ளகின் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாத்தோட ஆக்டிவிட்டீஸும் சேமாக தான் இருக்கும். பட் நான் இந்த ஏற்கனவே இந்த சோஷியல் மீடியா ஷேர் பட்டன்ஸ் அண்ட் சோஷியல் ஷேரிங் ஐகான்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மற்ற ப்ளகின்ஸு. நான் ஃபஸ்ட்டு ப்ளகின் இருக்குது பார்த்தீங்களா, இதையே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கனால நான் இதையே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க போகிறேன். இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆன பிறகு ஆக்டிவேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆனதும் டேரெக்டாக வந்து அதனோட கான்ஃபிகரேஷன் பேஜுக்கு போயிடும்.
ஸோ அங்கே வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கு. அந்த 3 ஸ்டெப்பை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா ஐகான்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ அதனோட கான்ஃபிகரேஷன் பேஜ் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதான் அதனோட கான்ஃபிகரேஷன் பேஜ். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ண வேண்டியது. மீதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸ் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விச் ஐகான்ஸ் டு யூ வாண்ட் டு ஷோ ஆன் யுவர் சைட்னு இருக்குது. இப்போது நீங்கள் இதில் எதில் வந்து ஃபெமிலியராக இருக்கீங்களோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐகான்ஸை மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த 3 ஐகான்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எந்த சோஷியல் மீடியா ஐகான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணனாலும் நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது வந்து உங்களோட பிளாக்லேயோ இல்லை ஸ்பெசிஃபிக் பேஜஸ்லையோ டிஸ்பிளே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. ஸ்க்ரோல் பண்ணி மேலே வாங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வாட் டு யூ வாண்ட் த ஐகான்ஸ் டு டூ. அதாவது நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜோட ப்ரொஃபைல் பேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு விசிட் ஆகும். ஸோ விசிட் மை ஃபேஸ்புக் பேஜ் அட்னு இருக்குது. அந்த இடத்துல வந்து என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட URL நான் கொடுத்துட்டேன். அதே போல் லைக் மை பிளாக் ஆன் ஃபேஸ்புக், ஷேர் மை பிளாக் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃபேஸ்புக், அது நார்மல். அதே போல் ட்விட்டருக்கு கீழே வந்தீங்கனாலும் விசிட் மீ ஆன் ட்விட்டர், அதாவது உங்களோட ட்விட்டரோட URL கொடுத்துருங்க. அதாவது உங்களோட ப்ரொஃபைலோட URL அதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப். இப்போ வந்து வேர் ஷெல் தே ஆர் டிஸ்பிளேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. ஃப்ளோட்டிங் ஓவர் தி வெப்சைட் பேஜஸ். நார்மலாக இது ஃப்ளோட் ஆகும். நார்மலாக போகும்போதே ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா ஐகான்ஸ் எந்த 2 ஐகான் வேணும் நம்ம செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அது இல்லாமல் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பிளாகில் வந்து இந்த ஐகான்ஸ் எந்தெந்த ஐகான்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணுன்ற ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்போம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஷோ ஐகான்ஸ் ஆஃப்டர் போஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா எந்தெந்த ஐகான்ஸ் வந்து காட்டணுன்றதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் ஆன் ஃபேஸ்புக், அப்புறம் ஷேர் ஆன் ட்விட்டர், போஸ்ட் ஆன் எக்ஸ், அதாவது எக்ஸ் பேஜில் வந்து இது வந்து போஸ்ட் ஆகும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ப்ரீமியமாக இருக்கும். எனக்கு இது ஃப்ரீ பேஜில் வந்து இது 2 மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது எனக்கு. அதனால் நான் இது 2த்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த போஸ்ட்டுக்கு கீழே கூட இந்த ஐகான்ஸ் வந்து இதுவாகும். ஸோ டோட்டலாக எனக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன் இந்த ப்ரொஃபைல்லேருந்து. சேவ் பண்ணுறதுனால இப்போ நான் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த பேஜில் வந்து ஸ்பெசிஃபிக் ஐகான்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுதானே. என்னோட வெப்சைட்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. இந்த 3 ஐகான்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம். அதே போல் விசிட்டர்ஸ், லைக்கர்ஸ், ஷேர், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்திருக்கு. இது வந்து டோட்டலாக ஹோம் பேஜ். நீங்கள் எந்த பேஜுக்கு போனாலும் இந்த ஐகான்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பிளாகுக்குள்ளே போயிட்டு இப்போ பிளாக் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. எல்லோரும் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஷேர் ஆன் ஃபேஸ்புக், போஸ்ட் ஆன் எக்ஸ்னு இருக்குது. இப்போ இந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இது ஃபேஸ்புக்கு போயிடுச்சு. அதே போல் வந்து நீங்கள் ட்விட்டரை கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த பேஜோட ட்விட்டர் பேஜ், அதாவது இந்த போஸ்ட் ஆன் எக்ஸ்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகி போயிடும், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகி போயிடும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணிடலாம். இதனால் என்ன ஆகும்னா உங்களோட ஆர்டிக்கல் வந்து எல்லோரும் படிக்க முடியும், எங்கேஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸு. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அது இல்லாமல் உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்கள் ப்ரொஃபைல் பேஜும் விசிட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் ஃபெமிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபேஸ்புக் பேஜை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட வெப்சைட்டில் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கும். அது வந்து கூகுள் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்கேன் பண்ணுறதுனால உங்களோட வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து ரேங்கிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் கூட உங்கள் வெப்சைட் வந்து பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணுறான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி செஷனில் ஒரு வெப்சைட் வந்து டாப் ரேங்கிங்கில் வச்சுருக்கிறது முக்கியமான விஷயம் பிளாக் அண்ட் அந்த குவாலிட்டி ஆஃப் தி பிளாக்ன்றதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பிளாக் ஆர்டிகல்ஸை வந்து நம்ம எப்படி வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறது, ஒரு ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி WordPressக்குள்ளன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எல்லா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.